ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். நிறைய கல்யாணம்லாம் போயிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பார்ட் 1 போட்டிருந்தேன். இது பார்ட் 2 பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தூத்துக்குடிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது அக்கா சொன்னாங்க, மண்பானை எனக்கு வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் மண் சட்டி வாங்கணும், மீன் சட்டி ரொம்ப நாள் ஆச்சு, உடஞ்சிருச்சு முன்னாடி வாங்கினது, வாங்கிட்டு போகலாமான்னாங்க. அப்படியே சரி கொஞ்சம் கடைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணோம். அப்புறம் வர வழியில் பார்த்தா அழகான மண் சட்டி பானைகள்லாம் இருந்துச்சு கடைகளில். அங்கே ஒரு வர வழியில் தான். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு சின்ன சின்ன பானைகள், அதுக்கப்புறம் மண் பானை, அப்புறம் பார்த்தா மீன் சட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் 2-3 சட்டி வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. அதனால் 2 இது மட்டும் வாங்கினோம். மீதியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. அவ்வளோ ஜக்கு கூட வச்சுருக்காங்க. நல்லா தண்ணி ஊற்றி வச்சா கூலிங்காக இருக்கும் போல். இப்படின்னா யாருமே மண்பானை அவ்வளோ யூஸ் பண்ணுறது. மண்பானை ஜக்கு மட்டும் இல்லாமல் அழகாக தோசைக்கல், பொரிக்கஞ்சட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. ரசம் வைக்கிற சட்டி, பானை அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சாம்பிராணி போடுற மாதிரி மழை டைமில் அழகாக அந்த கற்பூரம், சாம்பிராணி புகை இது மாதிரிலாம் போடுறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. நல்லா மூடி போட்டு சேஃப்டியாக. குட்டி பிள்ளை இருக்கும்போது மண்பானை எல்லாமே வச்சு விளையாடிருப்போம். இப்போ தான் குட்டி குட்டி கிளாஸு, குட்டி பானை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீ வருங்காலத்தில் யாரும் இந்த மாதிரி விளையாடவே மாட்டாங்க. எல்லாமே மியூசியமில் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே இந்த மண்பானை திங்ஸ் எல்லாம் யாரும் இப்போ வாங்குறதே இல்லை. அதை முடிச்சுட்டு அக்கா சொன்னாங்க, நம்ம ஏதாச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுக்கலாம், ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்கு போனோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த வெடி பக்கோடா, டீ எல்லாமே வச்சுருந்தாப்புல. சின்ன வயசுலேருந்து அந்த வெடி கேக் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிடுவேன். வெடி கேக் பார்த்திங்கன்னா லைட்டான இனிப்பாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் எங்கே போனாலும் டீ கூட இதை வாங்கி சாப்பிட்ருவேன், பார்த்துட்டா போதும். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நல்ல வகை வகையாக ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஓப்பன்லேயே வந்து இது வச்சுருக்காங்க. நல்லா சீப்பாக இருக்குது. இது வந்து சிங்கப்பூர்லாம் பார்த்தா ரொம்ப விலை. ஒரு பாக்கெட்டே வந்து $3-4. இப்போ தூத்துக்குடியில் திறந்துருக்காங்க டிமார்ட்னு சொல்லிட்டு. எல்லா பொருளுமே நல்லா சீப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் பார்த்து கவனமாக வாங்கணும். நாங்கள் சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே வாங்கினோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் நல்லா சுத்தமாக இருந்துச்சு, கலர்லாம் கலக்காமல். மற்ற கடைகளோட விலை வந்து நல்லா கம்மியாக இருக்குது. நல்லா சுத்தமாகவும் வச்சுருக்காங்க, நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கே. 2 அக்கா வந்திருந்தாங்க, அக்காவுடைய பசங்களாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து அக்கா வீட்டுக்கு எல்லாமே வாங்கினாங்க. துவரம்பருப்பு, பச்சை பாசி பயிறு,
கோதுமை மாவு, மைதா மாவு, ராகி மாவு எல்லா மாவுமே வந்து நல்லா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாமே நல்ல விலை கம்மியாக இருக்குதுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரி தூத்துக்குடிக்கெலாம் போனீங்கன்னா இந்த டிமார்ட்டுக்கு போய் பாருங்கள். சும்மா டைம் பாஸ் கூட பார்க்கலாம். எதை எடுக்க எதை உடனே தெரியல. எல்லாமே விலை கம்மியாக இருக்குது. அக்கா வீட்டுக்கு வந்து நிறைய திங்ஸ் வாங்கினாங்க அங்கேருந்து. இந்த கடைக்குள்ளே பூந்தோம்னா ஏ டு ஜெட் எல்லா திங்ஸுமே இருக்குது. பாத்திரம் கழுவுலேருந்து சமையலிருந்து அத்தனை பொருட்களும் இங்கேயே எடுத்துக்கலாம். அங்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் நைட்டு வந்து அக்கா வந்து இட்லி தான் செஞ்சுருந்தாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அதோட வந்து தால், சட்னி, சாம்பார், அப்புறம் கறி, மட்டன் கறி கிரேவியும் வச்சுருந்தாப்புல. நான் தனியாக போயிருந்தனால அக்கா வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டுக்கு வந்து கேட்டை திறந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ஓணம் நிற்கிது. வீடு மூடியே கிடந்ததுனால யாருமே இல்லைன்னா ஃபுல்லாக பின்னாடி வந்து நல்ல தண்ணி கட்டி கொக்கு எல்லாம் வந்திருக்கு. மீன் என்னமோ கிடக்குதான்னு தெரில. கொக்கு என்னை பார்த்தோன்னா உடனே பறந்துருச்சு. வீட்டையெல்லாம் திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் பார்த்தா தண்ணி நிறைய கெட்டி கிடந்துச்சு. பாட்டில் கடந்து அடைச்சி இருந்துச்சு. அதெல்லாம் திறந்து விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போனேன். செஞ்சு யாராச்சும் வீடு நீங்கள் கெட்டிட்டு வச்சுட்டு வந்தாலோ வீடு வந்து பார்க்காம இருந்தாலோ மொட்டை மாடியில் போய் யாராச்சும் அங்கே இருந்தாங்கன்னா வீட்டை கொஞ்சம் மேலே மொட்டை மாடியில் பார்க்க சொல்லுங்கள். அங்கே எக்கச்சக்கமான தண்ணி கட்டி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வடியுது. நானும் பயந்துட்டேன் என்னமோ ஏதோன்னு சொல்லிவிட்டு. அப்புறமா பார்த்தா ஃபுல்லாக பாட்டில் கடந்து அடைச்சி கிடந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. யாராச்சும் இருந்தால் செக் பண்ண சொல்லுங்கள். அங்கே போயிருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டு தந்தாங்க. மீன் குழம்பும் களியும். களி எப்படி கிண்டியிருக்காங்கன்னா கருப்பு அரிசி இருக்கு இல்லையா, கருப்பு அரிசியும் கேப்பமாவும் போட்டு சூப்பராக களி கிண்டி அது கூட நிறைய தேங்காய் பூ போட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபேனை அக்கா வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. கரண்ட் இல்லாத நேரத்தில் நல்ல உதவியாக இருக்குது. இது வந்து சார்ஜபிள் தான். நம்ம கரண்ட் வந்தப்புறமா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அங்கே நான் ஊர் போகிற டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக கரண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் அக்கா எல்லோரும் சேர்ந்து கீழக்கரைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கல்யாணம் இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் போகிறோம். போனதுனால பெட்ரோல் பங்குக்கு போயிருந்தோம். போய் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆடு வந்து அங்கே மேய விட்டுருந்தாங்க. அது கூடயே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வாய் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். கீழக்கரை போகிற பாதையில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு எல்லா இடமும் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா இடமே வந்து விவசாய இடம்லாம் வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. விவசாயம் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. கீழக்கரை கல்யாணத்துக்கு போகிறேன்னு தெரிஞ்சோடனே வீட்டில் எல்லாருமே அக்கா மாதிரி எல்லோரும் தொதல் பனியம் எல்லாமே வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. போகிற வழியிலே வாங்கிட்டோம் கடையில். பனியம் பார்த்தா 3-4 டைப்பில் இருக்குது. சில பனியத்துக்கு விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் என்ன விசேஷம் ஏன் இப்படி சில இதில் விலை கம்மியாக இருக்குது சில கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று வந்து நல்லா கடுகடுன்னு இருக்குமா, ஹார்டாக இருக்கும் போல், அதனால் அது கொஞ்சம் விலை கம்மி. அப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் விலை கூட. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்னொரு பனி பெருசாக ஒன்று சுட்டு வச்சுருக்காங்க. நான் அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து காயல்பட்டினம் உள்ள பிஸ்கெட்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இது செல்லக்கண்ணி இந்த கடை பேர். எங்கள் ஃப்ரெண்டோட கடை தான் இது. இங்கே துபாயில் இருக்காங்க.
இந்த தோதல் வந்து கருப்பட்டி தோதல், கொஞ்சம் விலை கூட இருக்குது. இந்த தோதல் பார்த்திங்கன்னா விலை கம்மி, சீனியில் பண்ணியிருக்காங்க. விலை கம்மினா கொஞ்சம் கம்மி கிடையாது, நிறைய கம்மின்னு நினைக்காதீங்க. ஒரு இது வந்து 50 ரூபாய் என்னமோ, சின்ன ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் இருக்கும் தோதல். இப்போ அவங்கள மிச்சரும் வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எள்ளு உருண்டை, இது வந்து சீனியில் பண்ணியிருக்காங்க, சர்க்கரையில் இல்லை. இந்த அப்பம் வந்து சீனி, அதுக்கப்புறம் தேங்காய் பால், முட்டையில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இது வெள்ளை அரையாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிரசம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் மெத்தட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் செய்கிறது. அங்கே ஒரு 2000 3000 காலி, எல்லா திங்ஸும் வாங்கிட்டு பக்கத்தில் தொழுக போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பள்ளிக்கு போனோம். இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது பள்ளிவாசல். ரொம்ப பழைய காலத்து பள்ளி. நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், பார்த்ததே இல்லை. அப்புறம் பார்த்தா உள்ளுக்கு வந்து தர்கா இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்தவங்க தொழுவுறதுக்கு அங்கே இடம் உள்ளுக்கு இருக்குது, லேடிஸுக்கு தொழுவு போங்கன்னா. மாஷால்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப அர்ஜெண்ட்டாக போய் லேட்டாக வேறு ஆயிடுச்சு தொழுவுறன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போனோமா, அதனால் டக்குன்னு தொழுதுட்டு வந்துட்டோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து கிளம்பி வந்தோம். அப்போ அங்கேன்னு சொன்னாங்க, இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்கும், வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வேண்டி போயிருந்தோம். நானும் எங்கேயுமோ சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. பனை ஓலையில் சூப்பராக இந்த மாதிரி கட்டி, அதோட பருப்பு கத்திரிக்காய், மட்டன் தால்ச்சா, மட்டன் கறி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய்ச்சோறு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போ கூட என்ன நம்ம பைனிலாம் குடிச்சிருக்கோம், அது சின்ன பைனி ஓலை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஓலையில் வந்து இந்த மாதிரி பைனி குடிப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து சோறு சாப்பிட்ருக்கேன். கடற்கரை சைடு போனீங்கன்னா இது மெயின் ரோட்டில் தான் அந்த கடை இருக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில். உள்ள நேமும் அட்ரஸும் வந்து அதில் இருக்குது, ஃபோன் நம்பரும். ஹோட்டல் தான், சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து கீழக்கரையிலேருந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பி காயல்பட்டினம் வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தப்போ நைட் என்ன அப்புறம் கட்டம் விளாடுவோம், ஜாலியாக இருக்கும். இங்கே வந்துட்டாலும் கேம்ஸு தான்.
நல்லா விளையாடி முடிச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். சிக்கன் கோலா உருண்டை எங்கள் அக்கா பொண்ணு பண்ணி வச்சுருந்தாப்புல. இந்த ரெசிபி கேட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் இந்த ரெசிபி இன்ஷால்லா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி நல்லா அவங்க சூப்பராக பண்ணுவாப்புல. அது கூட இடியப்பம் வச்சு சாப்பிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் யூனோ கார்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். யூனோ கார்டில் நிறைய டைப்பில் விளையாடுவோம். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா தனியாக இந்தியாவுக்கு வந்திருக்கேன். இந்தியாவுக்கு வந்தது இல்லாமல் காயல்பட்டினம் வந்துட்டேன். ஊருக்கு போய்ட்டால் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். நல்ல ஜாலியாக எப்போ பார்த்தாலும் கேம்ஸு மாறி மாறி ஏதாச்சும் ஒன்று விளையாடிக்கிட்டே தான் இருப்போம் எல்லோரும் சேர்ந்து. யூனோ ஒரு நாளைக்கு விளையாடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது போர் ஆகிடுச்சின்னா பல்லாங்குழியில் 3-4 டைப்பில் கேம்ஸ் மாதிரி விளையாடுவோம். மாஷா அல்லாஹ் ஊருக்கு போயிட்டாலே ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லா ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். கேம்ஸ் விளையாடுறது நிறைய ஆட்கள், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் மாறி மாறி என்னமாச்சும் இருக்கும். எப்போவுமே பிஸியாக தான் இருப்போம். ஸோ ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னென்ன கேம்லாம் விளையாடுவீங்க? நானும் சிங்கப்பூர் வந்தப்புறமா நிறைய கேம்ஸ்லாம் மிஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் பெரியப்பா வீட்டில் 7 அக்காமாரு, அவங்க பசங்க எல்லாருமே இருக்கிறதுனால எனக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் விளையாடுறதுக்கு. இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா காய்ச்சி கிடக்குது. இப்போ இன்னும் 2 அக்கா சென்னைக்கு போகிறாங்க. அதனால கீரை, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் பறித்து உருவி எடுத்துகிட்டு போகிறாங்க. சாயங்காலம் கிளம்புறாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி சென்னையில் தான் இருக்காங்க. அதனால இந்த செடியெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. கீரையெல்லாம் பறித்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் உருவி ஒரு 4-5 வீட்டுக்கு பார்சல் போகுது சென்னைக்கு. அது கூடயே கருவேப்பிலையும் பறிச்சிட்டு வந்தோம். வீட்லேயும் கருவேப்பிலை மரம், முருங்கைக்கீரை மரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி உருவி எடுத்துகிட்டு சென்னைக்கெலாம் போகிறீங்கன்னா, யாராச்சும் போகிறாங்கன்னா அந்த அன்னைக்கு கொடுத்து விடுங்க. நம்ம வீட்டில் காய்க்கிறதுனால, நம்ம செடி இருக்கிறதுனால ஆர்கானிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் பறித்து ஆக்கும்போது ஒரு தண்ணி டேஸ்ட்டும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சாயங்காலம் ட்ரெயினில் தான் ஊருக்கு போகிறாங்க. அதனால் நாங்கள் போய் ட்ரெயினில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம்.
இங்கே காயல்பட்டுனா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருந்துட்டேன். இப்போ நானும் ஊருக்கு கிளம்புறேன் அடுத்த நாள் காலையில். இப்போ ஏர்போர்ட்டு தான் போயிட்டுருக்கேன். நான் வந்து இங்கே தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அண்ணா வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, மத்தியானம் வந்து எனக்கு லஞ்சு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து எங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்த அப்புறமா லக்கேஜ் எல்லாம் போர்டிங் பஸ்லாம் வாங்கிட்டு அப்புறமா லெமன் சோறும் உருளைக்கிழங்கு பொரியல் மீனும் பொரிச்சிருந்துச்சு. நிறைய தடவை தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமு நான் வரேன். போன தடவை வரும்போது வந்து வேலைப்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஏர்போர்ட்டு. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. லக்கேஜெலாம் அங்கேருந்து கொண்டு வரும்போது இந்த லோக்கல் ஃப்ளைட்டில் 15 கிலோவுக்கு மேலே அலோடு கிடையாது. 1.5 கிலோ 2 கிலோ கூட இருந்துச்சு. அதுக்கு வந்து 1 கிலோவுக்கு 750 ரூபா கேட்குறாங்க. அதனால் நான் வந்து அக்காவை நிற்க சொல்லி துணியெல்லாம் திருப்பி கொடுத்து விட்டுட்டேன். வீட்டில் வந்து 15 கிலோ தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக லக்கேஜ் கொண்டு வந்துட்டால் கரைச்சல இல்லைன்னா இவங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஹேண்ட் லக்கேஜில் மிச்சர் முறுக்கு பனி அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். 5 கிலோ தான் இருந்துச்சு. அந்த 2 கிலோ அதில் வைக்கிறேன்னா விட மாட்டேங்கிறாங்க. லோக்கல் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் நம்ம லக்கேஜ் கரெக்டாக கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. தனியாக ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகும். வெதர் சரியில்லாதனால மழை பெஞ்சதுனால ஃப்ளைட் வந்து ரொம்ப லேட்டாக வந்துருச்சு. ஃப்ளைட் வந்துருச்சு, ஆட்கள் எல்லாத்தையும் இறக்குறாங்க. இப்போ இறக்கிட்டு காலி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளை ஏற்றிடுவாங்க. ஃப்ளைட்டில் ஏறின அப்புறமா ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. ஒரு மணி நேரம் 30 மினிட்ஸ் தான். ஸோ அதனால் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். சரியான மழையாக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது. வெதரும் சரியில்லை.
பெருசாக விஜய் யாரும் பக்கத்தில் சீக்கிரம் மாட்டாங்க. அம்மா மாதிரி ஆளுங்க அதில் அதுவே பிள்ளைகளை செட் பண்ணி பிடிக்கல. நம்மளை வச்சு நம்மளை வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு எவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டா ஜாவது ரொம்ப லேட்ஸ் பாரு எங்க சென்னையை திதியை கூட மாற்றிட்டேன். இப்போ அவரை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு. அவர் பஞ்சாங்கத்தை தான் பார்க்கணும். ஏர்போர்ட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல, ஆனால் லக்கேஜெலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் வரது ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரும் சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு. இதே நைட் வந்து டின்னர் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைக்கு கல்யாணம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில். அவங்க வீட்டில் வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க குட்டியாக. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு நைட்டுக்கு வந்தோன்னே ரெடியாகி கிளம்பி போனோம். அங்கே போய் சேர்கிறதுக்கு மணி 9 மணி ஆச்சு. நான் வீட்டுக்கு வர முன்னாடியே இங்கே வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பண்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தென்காசி உள்ள பனியமும் முறுக்கும் வாங்கி விட்ருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே வந்திருக்குது. பொண்ணு வீட்டில் தாமரத்தில் வந்து கடை திறந்துருக்காங்க போல். அவங்க வந்து துணி கடை வச்சுருக்காங்க. எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அதில் 2-3 பேர் சொந்தக்காரங்க வந்து ஜானி மாசு, தொழுவ துணி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஹஜ்ஜில் போயிட்டு வந்ததுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த புர்காவுடைய சாலு, ஹார்டின் போட்ட மாதிரி பிளாக் கலர் புர்கா, பனானா சிப்ஸு, ஜம்ஜம் தண்ணி, தொப்பி, செண்டு பாட்டிலு, மறுநாள் மத்தியானம் மாப்பிள்ளை வீட்டில் மண்டபத்தில் சாப்பாடு. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடு மட்டும் சொந்தக்காரவங்க மட்டும் கூப்பிடுவாங்க. ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. நான் போன உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. பார்த்தோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்ணும் ஆசை தான், வாங்கிட்டேன். நான் சரியான கோல்டு, அது மட்டும் சரியான மழை வேறு பெஞ்சிட்ருக்குது, ரொம்ப கோல்டாக வேறு இருக்குது. இருந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாருமே பார்த்தோன்னே ஒரு ஆசை தான் ஐஸ்கிரீம் பார்த்த உடனே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சோடனே சாப்பிட போயிட்டோம். இது வரைக்கும் சென்னையில் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து தாளம் சாப்பாடு சாப்பிட்றேன். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணதில்லை. இவங்க தான் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷால்லா இனி எல்லோரும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா தரையில் உட்காந்து சாப்பிடணும்.
கீழே உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உட்காந்து சாப்பிட்டவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கல்யாணம்லாம் வச்சா கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தானே சாப்பாடு நீங்கள் வைக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டே இருக்கும்போது பைனாப்பிள் ஜாம் கொண்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கிறனால சாட்டர்டே நெய்ச்சோறு, கறி, கத்திரிக்காய், அந்த மாதிரி சிக்கன் எல்லாம் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிரியாணி செய்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் வந்து வெஜிடேரியன் வச்சுருந்தாங்க. இது சாட்டர்டே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள சாப்பாடெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இலையில் முத்தப்பா தான் வச்சாங்க. உடனே காலி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் பொண்ணு கூட மாப்பிள்ளை கூட சேர்ந்து தான் சாப்பிட வந்தோம். ஆனால் ரொம்ப லேட்டு சாப்பிட்டது. 3:30க்கு தான் அங்கே வந்தோம். இனிப்பு கொழுக்கட்டை, அரிசி மாவு கொழுக்கட்டை, அதுக்குள்ளே தேங்காய் பூ, பாசி பயிறு, வெல்லம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு எல்லாருமே 4-5 கப்பு வாங்கி குடித்தோம். இளநீ பாயாசம், தயிர் வடை, பிரெட் அல்வா, எண்ணெய் கத்திரிக்காய், பிரியாணிக்கு வைப்பாங்களே கட்டா,
கல்யாண ஸ்பெஷல் ஐட்டம் வந்துச்சு, மட்டன் பிரியாணி. சென்னை பிரியாணிக்கு எதுவும் அடிச்சிக்க முடியாது, தனி டேஸ்ட்டு தான் அதில். செம்ம சூப்பராக இருக்குது. இது கூட இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்னி கிரேவியும் வச்சுருந்தாங்க. அதோட இறால் ஃப்ரை. பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, சாம்பார், ரைஸ். அதான் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா பாத் மாதிரி டேஸ்ட் இருக்குது. இளநீ பாயாசம் எல்லாமே 2-3 கப்பு வாங்கி குடித்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மண்டபத்துக்கு வந்துட்டோம். சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க. மண்டபத்தில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்த அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஹஸ்பண்டோட தங்கச்சி ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போன அப்புறமா நாங்கள் இப்போ தான் போனோம். அதனால அவங்க வீட்டில் இருந்து நம்மளுக்கு திங்ஸ்லாம் வந்துச்சு. வீட்டில் யாரோ செஞ்சு இது வந்து விற்கிறாங்களாம், பிஸ்கெட்ஸு, அப்புறம் ஜம்ஜம் தண்ணி. அதான் என் நாத்தனார் சொல்லியிருந்தாங்க, ஜம்ஜம் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கொண்டு வர முடியாது, அங்கேருந்து ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து வாங்கி வச்சுட்டு தான் போயிருந்தோம் நிறையா. பார்த்திங்கன்னா 5 லிட்டரே வந்து 1500 என்னமோ சில்லற வந்துச்சான். இது அங்கேருந்து வந்து சின்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சுவனீர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கூட பேர்ச்சம்பழம், ஓட்டு மாவு. இது கூடயே சூப்பரான சலாப்பாய், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு வந்து மச்ச முன்னாடி கொடுத்து வந்து ஒரு ரோஸ் கலரில் இதே மாதிரி கிட்டத்தட்ட, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் சென்னையில் ஜிஆர்டி ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. ரிசப்ஷனில் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 50 ஐட்டத்துக்கு மேலே இருந்திருக்கும். ஆனால் எதை சாப்பிட எதை விடன்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டு. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்.
மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு சீர் கொடுக்குறாங்க. நாள் மத்தியானம் ஆக்சுவலி இறால் உரிச்சு தருவாங்களாம். எனக்கு ரொம்ப வருஷம் ஆக்சுவலாக மறந்துட்டு அதனால் நானும் சடக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அக்கா சொன்னாங்க, ரூஸ் அவங்கள்ட்ட உரிச்சு கேட்க மாட்டியா, அழகாக உரிச்சு கொடுத்துருவானே அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சு ஐயோ எனக்கு மறந்துட்டு அக்கா ரொம்ப வருஷம் ஆச்சுல, சுத்தமாக ஞாபகம் இல்லை, நான் சிங்கப்பூர்ட்ட எப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன்னு. அதுதான் நான் தான் உட்காந்து உரிக்கணும். ஏன்னா இன்னொரு அக்கா வேலை செய்ய வருவாங்க, லேட்டாக வருவாங்க, 2 மணி ஆயிரம் வரத்துக்கு. இன்றைக்கி லேட்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தான் உட்காந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் பொடி இறால் செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுதான் ரொம்ப விசேஷம். பைப்பில் சிங்கப்பூரில் தண்ணி வரும், கேனில் தான் தண்ணி வாங்கி வைக்கணும், இல்லைன்னா ஹவா கடை போடணும். கேன் தண்ணி வாங்கி ஊற்றி வச்சுருக்கேன். கேன் உடனே கொடுத்துடணுமா, இப்படி குடிக்கலன்னா அதுக்கு 150 ரூபாய் ஒரு கேனு. கேன் தண்ணி டப்பாவில் வாங்கி அடைச்சி வச்சுருக்கேன். அடுப்பால் எப்படி இருக்குது இன்னும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் டீ போட்டு குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பெரிய சட்டி கழுவ டைம்லன்னு பெரிய டப்பாவில் சில்வர் பாக்ஸில் ஊற்றி வச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா
இது கடல் இறால் வெள்ளையே இருந்துட்டு இப்படி தான் எல்லோரும் வாங்குவாங்களாம். இந்த மீன்கார வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1.5 கிலோ சீலா மீனும் சும்மா அப்படி தான் இருந்துச்சு. நான் கீழே மீன் வாங்க போகும்போது ஃபோன் எடுக்காமல் போயிட்டேன், வீடியோ எடுக்க முடியல. செம்ம சூப்பரான இது. ஆனால் சிங்கப்பூரோடு இங்கே விலை ஜாஸ்தி இருக்குது. அது அங்கே 1 கிலோ மீன் $15 வச்சுக்கோங்களேன். இங்கே 1 கிலோ மீன் $20, $5 எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே ஃப்ரோசன் அந்த மாதிரி வச்சு தானே வரும். கடல்லேருந்து அப்படி பிடிச்சிட்டு உடனே விற்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மீன் அப்படி தான் கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், வீடியோ கொண்டு போக முடியல, சரி. அதனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. ஃபுல் மீன் தான் வாங்கினேன். 1.5 கிலோ வந்துச்சு ஒரு மீன். நல்ல சீலா மீன், சீலா பார்த்து வாங்கணும். 1.5 கிலோ தான் கரெக்டாக. அக்கா வீட்டிலேருந்து மசாலாத்தூள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தேங்காய் மசாலாத்தூள் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் சமைக்க போகிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. சமைச்சு முடித்தோடனே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாயங்காலம் நானும் அக்காவும் ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருந்தோம். அக்காவுக்கு டேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு காப்பி டேபிள் வாங்க வேண்டி இருந்துச்சு, பழசாகி உடஞ்சிருச்சு. அக்கா 2 டைனிங் டேபிள் சீட்டு 2 வாங்கினாங்க, விரிப்பு. நானும் 1 வாங்கினேன். இங்கே பார்த்திங்கன்னா மற்ற எல்லாம் வுட்டு இருக்குது, தேக்கு, அப்புறம் ரோஸ் வுட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் விலை ஜாஸ்தி இருக்குது. இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இது ரப்பர் வுட்டான், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. விலையும் 10,000 9,000 அப்படி சொல்கிறாங்க. நல்லா பேரம் பேசி தான் நம்ம வாங்கினோம். கடைசியில் 4,500 ரூபாய்க்கும் இன்னொன்று 5,500 ரூபாய்க்கும் 2 வாங்கினோம். காப்பி டேபிள் தான் வாங்கினேன். இது ரப்பர் வுட்டு. அந்த டேபிள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் அக்கா வீட்டில் விருந்து கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன் எல்லோரும். அவங்க வீட்டுக்கு போனால் மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க, சிக்கன் 65, பருப்பு கத்திரிக்காய், நெய்ச்சோறு, ஈரல் பொரிச்சி, நிறைய ஐட்டம். இது மட்டன் குருமா. ஆனால் எங்களால் தான் சாப்பிட முடியல. நான் டெய்லி கறி அப்படி இருக்கிறதுனால நல்ல வேளை நெய்ச்சோறு வச்சதுனால ஓரளவுக்கு சாப்பிட்டோம். ரெண்டு நாள் கழித்து இன்னொரு இடத்துல கல்யாணம் சொந்தக்காரங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வேண்டி காலைல ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ அக்கா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி களியும் தேங்காய்ப்பும் செஞ்சுருந்தாங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டோம். மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிரேப் ஜூஸு, ஃப்ரெஷ் கிரேப்ஸ் போட்டு நல்லா அரைச்சி கொடுத்தாங்க.
கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா எல்லோரும் போனோம். போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி அந்த அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன் சிங்கப்பூர் வரத்துக்கு வேண்டி. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே ஜாமான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பெரிய அக்கா வீட்டில் எலுமிச்சப்பழம் மரம் வச்சுருக்காங்க. நிறைய காய் காய்ச்சி கிடந்துச்சு நான் போன டைமில். அப்புறம் தட்டி விட்டு ஒரு 20-25 காய் கொடுத்துருப்பாங்க. அதையும் எடுத்துகிட்டு தான் கொண்டு வரேன் சிங்கப்பூருக்கு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. மறுபடியும் ஆப்பம்தான். ஆப்பமும் மட்டன் குருமா. சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 o'clockலாம் வந்து வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டு கிளம்பிட்டேன். சரியான மழை, புயல் வேறு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். சென்னையில் தான் மழைன்னு பார்த்தா இங்கே சிங்கப்பூர்லாம் சரியான மழை. நல்லா குளிராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா புகை மூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறமா ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம டயர்டாகிடுச்சு. அதனால் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியல என்னால். வீட்டுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா வெங்காயம் வடகம் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குக் பண்ணாமல் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு வந்து அல்வா போட்டிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு பாக்ஸில். ரிசப்ஷன் டைமில் இந்த மாதிரி குட்டி பேக்கில் அழகான பேக்காக இருந்துச்சு. இதில் வச்சு தான் பாக்ஸு அல்வா டப்பா வச்சு கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ஊர்ந்து வர திங்ஸ் எல்லாத்தையும் ஓட்டு மாவு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து பெட்டி ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம்லேயும் கொஞ்சம் துப்பட்டா சால் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த தடவை எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். மிச்சரு, முறுக்கு, தட்டை எல்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஊரில். இங்கே ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்குது. இது பாருங்கள் இவ்வளோ தான் விலை. இங்கே அரை கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா $3.90 வந்துடும். ஊரில் வந்து 2 கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்தேன். மலை பூண்டு அதே பூண்டு தான். வெறும் ₹70 என்னமோ தான். விலை ரொம்ப கம்மி நம்ம ஊரில். உங்களுக்கு லக்கேஜில் வந்து இடம் இருந்துச்சுன்னா 2 கிலோ பூண்டு, 2 கிலோ இஞ்சி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. 1 கிலோ இஞ்சி வந்து ₹70 தான் வருது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணு வந்து தம் அடை செஞ்சுருக்காங்க.
இவங்க வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு தம்மடை வந்து 40 ரூபா வருது. நிறைய பேர் ஸ்கூலு காலேஜிலலாம் வாங்குறாங்க போல். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்மளுக்கும் வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்தாங்க, ஃப்ரெண்டுக்கு அவங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. காயல்பட்டங்காரவங்க தான் சென்னையில் இருக்காங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், அவங்க நம்பர் வேணால் உங்களுக்கு தரேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸில் இருந்து கிறிஸ்மஸ்க்காக பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விட்ருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் காலி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த பிராண்டு கிடச்சா நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாணக்கத்தை பிஸ்கெட் மாதிரி பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டோம்ல, அதை விட நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது ஸ்ட்ராபெரி எக் டாட்டு கேக் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. நைட் வந்து டின்னருக்கு என் பொண்ணு வந்து பாஸ்தா பண்ணியிருந்தா. சாசேஜ் போட்டு க்ரீம் சீஸ் பாஸ்தா போட்டு சூப்பராக பண்ணியிருந்துச்சு. நைட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம். என் பொண்ணு செஞ்சதுனால எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு வேலை ஒன்றும் இல்லை நைட்டில். போன தடவை வீடியோவில் காமிச்சேன் பார்த்திங்களா, மரத்தை வெட்டிட்டாங்கன்னு. வெட்டின அப்புறமா நல்லா வெளிச்சமாக நல்லா நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. நல்லா லைட்ஸ்லாம் போட்டு. ஆனால் 10 மணிக்கெலாம் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.